கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். Those who find true wisdom obtain the tools for understanding the proper way to live, for they will have a fountain of blessing pouring into their lives. To gain the riches of wisdom is far greater than gaining the wealth of the world. இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை ஞானத்தை குறித்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஞானத்தை ஒரு மனிதன் கண்டடைகிறவனும் புத்தியை சம்பாதிக்கிற மனிதனும் அவங்க இந்த உலகத்தின் எல்லா விதமான செல்வங்களை காட்டிலும் மிக உயர்ந்த செல்வத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த ஞானத்தை எப்படி ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதிமொழிகள் 9:10 பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. The starting point for acquiring wisdom is to be consumed with awe as you worship Jehovah God. To receive the revelation of the Holy One, you must come to the one who has living understanding. அதாவது ஒரு மனிதன் அந்த ஞானத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா தன்னை படைத்த தேவனை அவன் பெரிதாக பார்க்க வேண்டும். சூழ்நிலைகள் எதையும் ஒரு மனிதன் பெரிதாய் பார்க்காதபடி தேவனையும் அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து அவரை மேன்மை பாராட்டி அவருடைய வார்த்தையை மேன்மை பாராட்டுகிற மனிதர்களுக்கு அங்கே ஞானத்தின் ஆரம்பம் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம எதை பெரிதாய் பார்க்கிறோம்? சூழ்நிலைகளையா, மனிதருடைய வார்த்தைகளையா, எதை பெரிதா பார்த்து கொண்டிருக்கிறோம்? அதனாலதான் இன்றைக்கும் நம்ம சில சூழ்நிலைகள்ல ஞானத்துல குறைவுள்ளவர்களா, எந்த ஆலோசனைய நம்ம எடுக்கணும், முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுலலாம் குறைவுள்ளவர்களா நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய நேரங்கள்ல மனிதர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு வாழ்க்கையில தோல்விகளுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், என்னை பார், என்னுடைய மகிமையையும் என்னுடைய வல்லமையோ என்னுடைய ஞானத்திலிருந்து நீ பெற்றுக்கொள். நீ சூழ்நிலையை பார்க்காதபடி என்னுடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார் என்று சொல்லி அவர் நம்மோடு இடைப்படுகிற அந்த வார்த்தையை நான் பார்க்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31 நம்ம பார்க்கிறோம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இன்றைக்கு கிறிஸ்துவே நமக்கு ஞானமாய் நீதியாய் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார்னா கொலோசையர்ல நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ளவைகளை மேலானவைகளை மாத்திர நாடுங்கள். இந்த பூமிக்குரிய காரியங்கள், இந்த சென்ஸ் ரெல்ம்ல நீங்க ஃபீல் பண்றது, நீங்க கேட்கிற சத்தங்கள், இதை பெரிதாய் பாராதபடி கிறிஸ்துவை மாத்திரம் அவர் வீற்றிருக்கிற இடத்தில் அவர் எதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ அந்த காரியங்களை நம்ம பெரிதாய் பார்க்க தொடங்கும் போது நம்ம வாழ்க்கையில அவரே ஞானமாய் நமக்குள்ள இருந்து செயல்படுகிறத நீங்க நிச்சயமா பார்க்க முடியும். அப்ப இந்த ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்குள்ள ஆசீர்வாதம் அதே நீதிமொழிகள் 3ஆவது அதிகாரத்துல சில வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் வலது கையில தீர்க்காயுசு இருக்குதாம், இடது கையில செல்வமும் கனமும் இருக்குதாம். அப்போ கர்த்தரை மாத்திரம் பெரிதாய் பார்த்தா அவர் மாத்திரம் எனக்கு போதும், அவருடைய வார்த்தையை மாத்திரம் தான் நான் விசுவாசிப்பேன், அவருடைய வார்த்தையின்படி மாத்திரம் தான் நான் செயல்படையும், அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி இன்றைக்கு கிறிஸ்துவே நமக்கு ஞானமாய் இருக்கிறார். அவர் உட்கார்ந்திருக்கிற மேலானவைகள்ல உள்ள அந்த இடத்துல அவர் எதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்று பார்க்கிற ஒரு மனிதனுக்கு அங்க தீர்க்காயுசு உண்டாகிறதா, செல்வமும் கனமும் உண்டாகிறதா, அவன் பாதைகள் எல்லாம் சமாதானமா இருக்குமா, அது ஜீவ விருட்சம், அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சமாய் இருக்குமா, லைஃப் கிவிங் ட்ரீயா அவன் மாற, ஃப்ரூட்ஸை அவன் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு தேவன் அவனை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது நீதிமொழிகள் 3:18 நம்ம பார்க்கிறோம். சீக்கிங் ஃபார் ஹர் பிரிங்ஸ் த டிஸ்கவரி ஆஃப் அன்டோல்ட் பிளெஸிங், ஃபார் ஷி இஸ் த ஹீலிங் ட்ரீ ஆஃப் லைஃப் டு தோஸ் ஹூ டேஸ்ட் ஹர் ஃப்ரூட்ஸ். அந்த ஞானத்தை டேஸ்ட் பண்ற அந்த அந்த கனிகளை டேஸ்ட் பண்றவங்களுக்கு அதுதான் ஹீலிங் ட்ரீ ஆஃப் லைஃபா மாறுறத நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:21
31 சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அது உன் ஆத்துமாவுக்கு ஜீவனா, உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். இன்னைக்கு நெறைய பேருக்கு தூக்கத்துல டிஸ்டர்பன்சஸ் காரணம் இந்த ஞானத்த நம்ம இன்னும் ஆழமாய் சுதந்தரித்துக் கொள்ளாதது தான் காரணம். அது ஆங்கிலத்துல ரொம்ப அழகா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. "யூ வில் ஸ்லீப் லைக் அ பேபி, சேஃப் அண்ட் சவுண்ட். யுவர் ரெஸ்ட் வில் பி ஸ்வீட் அண்ட் செக்யூர்." எப்படி ஒரு சின்ன குழந்தை தூங்குறது போல, அதுக்கு எந்த கவலையும் இருக்காது. அதுக்கு அதை கவனிக்க அந்த தாயும், தகப்பனும் இருக்கிறாங்க. எத குறிச்சும் அதுக்கு பாரம் கிடையாது. நல்லா சாப்பிடணும், தூங்கணும். இது மட்டும் தான் அது வேலையா இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பேபி தூங்குறத போல தான் நீ தூங்குவ. யூ வில் ஸ்லீப் லைக் அ பேபி, சேஃப் அண்ட் சவுண்ட். யுவர் ரெஸ்ட் வில் பி ஸ்வீட் அண்ட் செக்யூர். அந்த ஒரு ஆசீர்வாதத்த தேவன் இந்த ஞானத்தை சுதந்தரிக்கிறவர்களுக்கு தேவன் தருகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு ஞானவான்களாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கனத்தை சுதந்தரித்துக் கொள்வார்களா? ஹானரும், ஃபேமும் அங்க உண்டாகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம யாரை பெரிதாய் பார்க்கிறோம்? எதை பெரிதாய் பார்க்கிறோம்? அவரை மாத்திரம் பார்க்கிறோமா? அவருடைய வார்த்தையின் சத்தத்தை மாத்திரம் கேட்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நிச்சயம் இங்க சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் அப்பா, ஆண்டவரே, ஞானத்தை கண்டடைகிற பிள்ளைகளாய், மனிதர்களாய், புத்தியை சம்பாதிக்கிற மனிதர்களாய் நாங்களும் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்களாய், உம்மை மாத்திரம் எங்க வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் பெரிதாய் பார்க்க, கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தின் மேலானவைகளை நாட, கிறிஸ்து எதை செய்து முடித்திருக்கிறாரோ அதை மாத்திரமே நாங்கள் விசுவாசித்து ஞானத்தையும் புத்தியையும் அடைய தகப்பன் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அதின் வலது கையில தீர்க்காயுசு இருக்கிறத பார்க்கிறோம். இடது கையில செல்வமும் கனமும் இருக்கிறத பார்க்கிறோம்ப்பா. அது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற காரியமாய் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. அதை அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர் கனமடைவார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய தலையின் மேல் வந்து தங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் எங்களை இன்றைக்கு உம்முடைய சமூகத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம். இந்த சூழ்நிலையும் நாங்க பெரிதாய் பார்க்கல. உம்மையும் உம்முடைய வார்த்தையும் நாங்க பெரிதாய் பார்க்கிறோம். தகப்பன், எங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.